முதல் கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகா மாஸ்ட்ரோ. வணக்கம். இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆங்கிலம் 29/3/2024, தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 16ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இரவு 8:37 வரை. திதி சதுர்த்தி திதி இரவு 8:22 வரை. சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் உள்ள மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. பகல் 12 மணி முதல் 1:30 வரை. மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இரவு 7:30 முதல் 9 மணி வரை. இரவு 10:30 முதல் 12 மணி வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம், லக்னத்தில் ராகு சூரியன், மேசத்தில் குரு புதன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க. இன்றைய தினம் குடும்பத்துல நல்லது நடக்கும், பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். வீடு மாறுவதற்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். அதே போல ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது வேலைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போவதற்கு விசா கிடைக்கும். பழைய கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு அது எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செல்வாக்கு உங்களுக்கு இன்றைக்கு அதிகமாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் சில முக்கியமான காரியங்கள் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்துல நடக்கும். வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் அவங்க கிட்ட சில உதவிகள் எல்லாம் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க, அது எல்லாமே நல்ல விதத்துல நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய அம்பு தொல்லையும் ஒரு பக்கம் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு போவதற்காக விசா கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உள்ளது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே இருந்துட்டு தாங்க இருக்கும். வியாபாரம் இன்றைக்கு சுமாரா தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகமாயிருச்சுன்னு நினைச்சு ஒரு பக்கமும் நீங்க வருத்தப்படுவீங்க. அப்பாவுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. அவருக்கு ஒரு பக்கம் மருத்துவ செலவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேரு உண்டு. ஆபீஸ்லயும் உங்களுக்கு மரியாதை அதிகமாய் கொண்டே போகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் செலவுகள் இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி தரும் நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஏமாற்றங்கள், சங்கடங்கள், பணம் பற்றாக்குறை அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவீங்க. உங்க பிள்ளைகளை குறை சொல்லாம அவங்க அளவுக்கு அவங்க படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டி இன்னும் கொஞ்சம் நல்லபடியா படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த காரசாரமான சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் அது எல்லாத்தையும் இன்றைக்கு தூக்கி போட்டுட்டு இன்றைக்கு ஒரு புரிதலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மனசுக்குள்ள இருந்து வந்த கவலைகள், இனம் தெரியாத பயம் அது எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தீரும். குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. உத்தியோகத்திலும் மேலதிகாரிகள் கூட இருந்து வந்த சிடுசிடுப்புகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும். மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க, இருந்தாலும் போட்டிகள் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கிடைச்சாலும் மனசுக்குள்ள சின்ன சின்ன காயங்களையும் அவர் உருவாக்குவாருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதம் இருக்கும். உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆபீஸ்ல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மூத்த சகோதர வகையில சின்ன சின்ன ஆதாயம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கோவப்படாம இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரும் நாளாக இருக்குதுங்க. அக்கா தங்கச்சி மூலமா சில உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரமா ஏதாவது பேசி முடிவெடுக்கலாம். தொட்ட
காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பூர்வீக சொத்துல வீடு கட்டுற முயற்சிகள் அது எல்லாமே பலிதமாகும். இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. வெளி வட்டாரத்திலும் நல்ல பேர் உண்டு. கண்டகச்சனி நடப்பதனால வியாபார யுத்திகளை வேலையாட்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. புதுசா நீங்க வேலையாட்களை எடுக்கும்போது அவங்க பின்னணி என்னங்கிறதையும் நீங்க விசாரிச்சுக்கோங்க. வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க. நல்ல லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு ஆபீஸ்ல இன்றைக்கு நல்ல பேர் உண்டு. உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல ஆபீஸ்ல இன்றைக்கு நல்ல பேரும் கிடைக்கும். சகோதர வகையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தங்கைக்கு திருமணம் கூடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு நிம்மதியை இன்றைய தினம் நீங்க எதிர்பார்க்கலாம். சனி பகவான் 6ஆம் வீட்டுல உட்கார்ந்து வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. இருந்தாலும் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல, பணவரவு இல்ல, பழைய கடன் புது கடன் அப்படின்னு வாழ்க்கை போகுதுன்னு சில நேரம் கலங்குறீங்க. ஆனா இன்றைய தினம் பல கேள்விகளுக்கான விடை கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கும் ஒரு முறை போயிட்டு வாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய பாதையில் பயணிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உங்க ராசிக்குள்ள சந்திரன் பயணம் செய்யறதுனால சின்னதா வேலை சுமை இருக்கும். உங்களை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நீங்களே சொல்லிப்பீங்க. திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. விசாக நட்சத்திரத்துல இரவு 8:37 வரை சந்திரன் பயணம் செய்யறாரு. அதனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு நிதானமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் செல்வாக்கும் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல நிதானமா இருக்கணும். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க. பிள்ளை கிட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. யாருடைய பெருமையும் பேசாதீங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. இன்றைக்கு முற்போக்கு சிந்தனையோட இருப்பீங்க. முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகும். தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. அவங்க உங்க மேல உள்ள அக்கறையில ஏதாவது சொன்னா கூட நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வீட்டை மாத்தலாம், இல்ல இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாம் அப்படின்னு யோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடு மாறுவதற்கும் இல்ல இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுவதற்கும் அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். வியாபாரம் இன்றைக்கு நல்லா இருக்கும். புதுசா தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும். குடும்பத்திலையும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க. ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். தைரியமா சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அரசாங்க வேலை எதுவாக இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளை இன்றைக்கு போய் பார்க்கலாம். வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவல், பேங்க் லோன் அது எல்லாமே சாதகமா அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. புது தொழில் தொடங்குவதற்கு லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய நண்பர்களிடம் மனம் திறந்து இன்றைக்கு முக்கியமான விஷயங்கள் அது எல்லாமே இன்றைக்கு நீங்க பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அதிகமாகும். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும். அதிக லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்துல இன்றைக்கு நல்ல பேரு கிடைக்கும். ஆபீஸ்லயும் சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். புது வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. சாதிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் ஆதாயமும் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. பணவரவு உண்டு. பங்கு சந்தை மூலம் பணம் வர வாய்ப்புள்ளது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். சவால்களில் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகளிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நேர்மறை எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் பவர் இன்றைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வியாபாரத்துல
காலகட்டத்தில் நீங்க இழந்த மார்க்கெட் அதை மறுபடியும் நீங்க பிடிக்க ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும். எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஆரோக்கியமான விவாதம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசிக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாருங்க. ஆனாலும் ஜென்மச்சனியா இருக்கிறதுனால அவ்வப்போது மனசுக்குள்ள குழப்பம் தடுமாற்றம் அதெல்லாமே இருக்கும். உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனால பண வரவு உண்டு. புதிய வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு உள்ளது. புது வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சகோதரக்காரனான செவ்வாய் பலமா இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களுடைய அன்பு பாசம் அது எல்லாமே இன்றைய தினம் கிடைக்கும். பழைய நண்பர்களும் இன்றைக்கு தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்துல திடீர் லாபம் எல்லாமே உண்டு. பழைய பாக்கிகளும் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமா வசூலாகும். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும். எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. குடும்பத்துல இன்றைக்கு நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீடு மாறுவதற்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போவதற்கான விசா கிடைக்கும். பழைய கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு அது எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நாளாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க. அதிக லாபம் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் களைப்பும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை விரிவாக பார்த்தோம். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.